மலை முழுங்கி மகாதேவனை உங்களுக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, இவங்க தான் அமைச்சர் KN நேரு, MK ஸ்டாலின். அப்பப்பா, திமுக ஊழல் செய்யும் தெரியும், ஆனா ஒரு MLA எவ்வளவு லஞ்சம் வாங்குறேன்னு லெட்டர் பேட்ல போட்டு வெளிப்படையா ஊழல் செய்வார்னு நினைச்சே பார்க்கல. நீங்க இப்ப பாக்குறது திமுக MLA எபினேசர் நகராட்சி துறையில எந்த டெண்டரை யாருக்கு கொடுக்கணும், எந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கணும்னு துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு தரப்புக்கு தெரிவித்த ஆதாரம். வாங்கிறது லஞ்சம், செய்கிறது ஊழல். அதை எவ்வளவு துணிச்சலா தமிழ்நாட்டோட கவர்மெண்ட்டோட லோகோ போட்ட லெட்டர் பேடில் கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டாலின் 2.0 ஆட்சி வந்தால் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார்ல, அது வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு ஒளிச்சு மறைச்சு ஊழல் பண்ணணும்? ஊழல் துறைன்னு ஒரு துறை ஆரம்பித்து அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு பட்ஜெட்லேயே கட்சி நிதியாக இந்த வருஷம் 50,000 கோடி ஆட்டையை போட போகிறோம்னு வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ வெளிப்படையாக ஊழல் செஞ்சவங்களுக்கு திரும்பவும் ஆட்சியை கொடுத்தா செய்ய மாட்டாங்களா? சரி, நகராட்சி துறையில் KN நேரு எப்படியெல்லாம் ஊழல் செஞ்சார், அதில் ஸ்டாலினுக்கும் அவர் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்ன பங்குன்னு அமலாக்கத்துறை ஆவணங்களை வெளியிட்டிருக்கு. அந்த ஆவணங்களில் இருக்கிற சில ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். இந்த ஊழலில் 3 மும்மூர்த்திகள் தான் முக்கிய பணிகளை பார்த்துருக்காங்க: கவிபிரசாத், ரமேஷ், மணிவண்ணன். இந்த மும்மூர்த்திகள் யாரு? எல்லாரும் நேருவுக்கு நெருக்கமான உறவினர்கள். கவிபிரசாத் அதிகாரிகள், அரசு ஒப்பந்ததாரர்கள், அமைச்சர் KN நேரு, முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள்னு பலர்கிட்ட பேசி ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் யாருக்கு கொடுக்கணும், அதுக்கு எவ்வளவு கமிஷன் வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார். அந்த காசெல்லாம் சரியா வந்து சேர்ந்துச்சா இல்லையான்னு அமைச்சரின் சகோதரர் KN மணிவண்ணன் கணக்கு வழக்கு பார்ப்பாரு. கடைசியா ரமேஷ் என்கிற நபர் கொள்ளையடிச்ச காசையெல்லாம் வெளிநாட்டில் ஹவாலா முறையில் பதுக்குவார். இந்த 3 மும்மூர்த்திகளுக்கும் அமைச்சர் KN நேரு பாஸ், நேருவுக்கு ஸ்டாலின் பாஸ். இந்த 1020 கோடி ரூபாய் ஊழல் இப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இந்த 1020 கோடிங்கிறது 6லிருந்து 7 மாசத்துல நடந்தது தான். அதுவும் அமலாக்கத்துறை கையில சிக்கினது மட்டும்தான். சிக்காம எவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு தெரியல. 5 வருஷத்துல இந்த கும்பல் எவ்வளவு அடிச்சு குவிச்சதுன்னு தெரியல. சரி, இப்ப இந்த எபிசோட்ல கவிபிரசாத் கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சாருன்னு பார்க்கலாம். முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலினை சந்திப்பதற்கும், ஸ்டாலினின் மருமகன் சபரிசனை சந்திப்பதற்கும், IAS அதிகாரிகள் உட்பட பல முக்கியஸ்தர்களை சந்திக்க இந்த கவிபிரசாத்திடம்தான் அரசு ஒப்பந்ததாரர்கள் உட்பட பலரும் உதவி கேட்டுள்ளனர். அமைச்சர் அலுவலகம் தொடங்கி முதல்வரின் வீடு வரை செல்வாக்கோடு இருந்திருக்கிறார் இந்த கவிபிரசாத். நகராட்சி துறையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்த போது அந்த போராட்டம் எப்போது முடியும், எப்படி முடிக்க போகிறோம் என ஒரு IAS அதிகாரி எந்த பதவியிலும் இல்லாத இந்த கவிபிரசாத்திற்கு அப்டேட் செய்துள்ளார். அப்போ பார்த்துக்கங்க, ஒரு நிழல் முதலமைச்சர் மாதிரியே தான் கவிபிரசாத் வலம் வந்திருக்காரு. சரி, இப்போ இவ்வளவு அதிகாரம் படைச்ச இந்த கவிபிரசாத் டெண்டர்ல அமைச்சருக்காக எப்படியெல்லாம் புகுந்து விளையாடியிருக்காருன்னு பார்க்கலாம். நகராட்சித்துறை சார்பா எந்த டெண்டர் வெளியானாலும் வெளியிலிருந்து பார்க்கும்போது அது வெளிப்படையா நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள டெண்டர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே லஞ்சம் வாங்கிட்டு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டெண்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெண்டர்லையும் 7.5% இருந்து 10% வரைக்கும் லஞ்சம் வசூல் ஆகியிருக்கு. வசூல் பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற போறேன்னு உங்ககிட்ட நாடகம் போட்டு ஓட்டு கேட்டாங்களே, அந்த திமுக MPக்களும் MLAக்களும் தான். அமலாக்கத்துறை ஆவணங்களில் ஒரு 3 பேர் சிக்கியிருக்காங்க. முதல்ல MLA சுதர்சன். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 3 அல்லது 4 மாசத்திலேயே ஒரு 4-5 டெண்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்து கட்சி நிதிங்கிற பேர்ல 3-4 கோடியை வசூல் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்ததா கலாநிதி MP. டெண்டர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை யாருக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்குன்னு டீட்டெயிலை அவர் கவிபிரசாத் கூட பேசியிருக்கார். முன்னாடியே சொன்ன மாதிரி MLA எபினேசர் எல்லாருக்கும் ஒரு படி மேலே போய் அவரோட லெட்டர் பேட்லேயே இந்த லஞ்ச விவரங்களை பதிவு பண்ணிட்டாரு. MLAக்கள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளும் இந்த வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. ஒரு IPS ஆபீசர் ஒருத்தர் தனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரை கவிபிரசாத் கிட்ட பேசி வாங்கி கொடுத்திருக்கிறதா ஆவணம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலமைச்சரோட நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கான செலவை அங்க இருக்கிற அதிகாரிகள் செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு இந்த கவிபிரசாத்.
ஒவ்வொரு அதிகாரியும் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் கொடுக்கணுமா. அதிகாரிகள் எப்படி முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க? எல்லாம் லஞ்ச பணம் தான். அதிகாரிகளை இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்க அனுமதிச்சிட்டு அதுல இருந்து செலவு பண்ண வச்சிருக்காங்கன்னு தான் இந்த ஆவணத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆட்சியில ஏன் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு இப்ப தெரியுதா? எல்லாம் நம்மட்ட வசூலாகிற பணம் தான். இதுல கொடுமை என்னன்னா, ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் முறையா வேலை செய்யலன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ண சொல்லி எந்த அதிகாரத்திலும் இல்லாத இந்த கவிப்பிரசாத் கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கவிப்பிரசாத் தான் நிழல் அமைச்சராகவே வலம் வந்திருக்கார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூடவும் அவர் குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் அமைச்சர் KN நேரு கூடவும் நெருக்கமாக இருந்த இந்த கவிப்பிரசாத் எப்படியெல்லாம் அரசு ஒப்பந்தங்கள்ல ஊழல் பண்ணி லஞ்ச பணத்தை கலெக்ஷன் பண்ணாருங்கிறத தான் இவ்வளவு நேரம் பார்த்தது. இந்த பணமெல்லாம் எப்படி நேருகிட்ட வந்தது, அங்க இருந்து எப்படி ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு அடுத்த செய்தி தொகுப்புல முழுசா பார்க்கலாம்.